வணக்கம். ரூஸ்டரின் கதை நேரம், கிரைம் டைம். இதற்கு முன்பு அமானுஷத்தை பற்றி ஒரு கதையை கேட்டிருந்தீர்கள். கொலையை பற்றி ஒரு கதையை கூறியிருந்தோம். மறுபிறவியை பற்றியும் ஒரு கதையை பார்த்தீர்கள். 4வது எபிசோட். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான எபிசோட். கதைக்குள்ள இருந்து வெளிவரக்கூடிய கதை, திரைப்படத்திற்கான கதை. திரைப்படம் என்றாலே நீங்க பல ஜானர்களில் படங்களை பார்ப்பீர்கள். அதாவது காமெடி, ஆக்ஷன், ரொமான்டிக், மிஸ்ட்ரி, பயோகிராஃபி, இது போன்ற பல படங்கள். ஆனால் டாப் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய பட ரகம், ஜானர், ஹாரர் ஃபில்ம், பேய் படங்கள். இந்த பேய் படத்தை பற்றி அதை சுற்றி இருக்கக்கூடிய பல மர்மமான கதைகளை தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஊட்டி நேச்சுரல்ஸ் வழங்கும் ஹாப்பி கப்பிள்ஸ் மூலிகை பொடி ஆண்களின் நரம்பு பலவீனம், உடல் மற்றும் மனச்சோர்வு உள்ளிட்ட தீர்வாக இருக்கும் சிறந்த இயற்கை நிவாரணி. 30க்கும் மேற்பட்ட மூலிகைகளை கொண்டு இயற்கையான முறையில் 85 வருட பாரம்பரிய தயாரிப்பில் உருவான ஹாப்பி கப்பிள்ஸ். வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஹாரர் அண்ட் கர்ஸ்ட் ஃபில்ம். இதுவரை படம் பிடிக்கப்பட்ட மிகவும் கொடூரமான, மிகவும் சாபிக்கப்பட்ட படம். இந்த படத்தின் மீது பல சாபங்கள் இருக்கிறது. இந்த படத்தை 10 to 15 நிமிஷத்தை தாண்டி யாராலுமே பார்க்க முடியவில்லை. நீங்க உள்ள படம் பார்க்க போனீர்கள்னா வெளியில ஆம்புலன்ஸ் தயாராக நிற்கும். இந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது பல நபர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த செய்திகள். இந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது பல பெண்களுக்கு பிரசவம் நடந்திருக்கிறது, அதே சினிமா கொட்டகைக்குள். இந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது பல கர்ப்பிணி பெண்களுடைய மிஸ்கேரேஜ் நடந்திருக்கிறது. இந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கும் போதே பல நபர்கள் அலறி ஓடிய காட்சிகள். இந்த படத்தை பார்க்கும் போது அந்த கிரிட்டிக்ஸ், ரெவ்யூ செய்யக்கூடிய நபர்கள், பத்திரிகையாளர்கள், அந்த படத்தை பற்றி எழுத போன நபர்கள், அவர்களால் படத்தையே பார்க்க கூட முடியவில்லை. எப்படி ரெவ்யூ எழுதியிருப்பார்கள்? இந்த படத்தை பல நாடுகள் பேனும் செய்து விட்டார். அதாவது இந்த படத்தை காட்டக்கூடாது. ஆனால் கூட இந்த படம் எதற்காக சாபிக்கப்பட்ட படமாக பார்க்கப்பட்டது? அதற்கான காரணங்களும் இருக்கிறது, அதற்கான கதைகளும் இருக்கிறது. இந்த படத்தை தயாரிக்கும் போது, படப்பிடிப்பு நடக்கும் போதே 20க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்தார்கள். பட குழுவினர்கள், படம் பார்த்த நபர்கள் வேற, படம் குழுவினர்களை 20க்கும் மேற்பட்ட நபர்கள் மர்மமான முறையில் உயிரிழந்தார்கள். இதை தாண்டி இந்த படத்தை பார்க்க முடியாமல் பார்த்த அந்த பயம் இந்த அளவில் இருந்தது என்றால், வெளியே வந்தவுடனேயே போலீசார்களுக்கு முன்பே மக்கள் ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சு விட்டார்கள். போலீஸ் பிடிச்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை, இந்த தருணத்தில் எங்களுக்கு பயம்தான் பெரிய அளவில் இருக்கிறது. அப்போ எந்த விதமான படம், எந்த படத்தை பற்றி நாம் இன்னைக்கு பேசி வருகிறோம்? வருடம் 1969 அமெரிக்காவை சார்ந்த வில்லியம் பீட்டர் பால்டி என்கிற நபர் ஒரு நாவல் எழுத தொடங்குகிறார். ஒரு ஹாரர் ஃபில்ம்கான ஒரு பிளாட், ஒரு நாவலாக, ஒரு கதை புஸ்தகமாக தான் இது முதலில் வெளிவருகிறது. 1971 இந்த நாவலின் பெயர் த எக்ஸார்சிஸ்ட். மிகப்பெரிய அளவில் இந்த நாவலை மக்கள் படித்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக பார்க்கப்பட்டது அமெரிக்காவில். இந்த நாவலை வாங்கி படித்த வார்னர் பிரதர் ப்ரொடக்ஷன் என்ற ஒரு மிகப்பெரிய சினிமா பட குழு, அவர்கள் இந்த நாவலுக்கான ரைட்ஸ்களை வாங்குகிறார்கள். நாங்க இந்த நாவலை திரைப்படமாக மாற்றப் போகிறோம் என்று. சரி, அந்த நாவலுக்கான கதை எடுத்து சென்று பல டைரக்டர்ஸ்களை போய் பார்க்கிறார்கள், மிகப்பெரிய டைரக்டர்ஸ்கள். அந்த நாவலை வாங்கி படித்த டைரக்டர்ஸ்கள் யாருமே இந்த படத்தை எடுக்க தயாராகவில்லை. அதற்கான 2 விஷயம். ஒன்று, இந்த நாவல் மிகப்பெரிய அளவில் கொடூரமாக இருந்திருக்கிறது. 2வது, இந்த ஹாரர் ஃபில்மை சாதாரணமாக பெரிய டைரக்டர்ஸ்கள் சி கிரேட், பி கிரேட் படமாக தான் பார்த்து வந்தார்கள். அப்போ நல்ல டைரக்டர் கிடைக்கவில்லை என்றால் நல்ல ஆக்டரும் கிடைக்க மாட்டார்கள். காலப்போக்கில் அந்த படத்தை தயாரிக்க நினைத்த வார்னர் பிரதர்ஸ் என்ன செய்வதென்று அவர்களுக்கு புரியவில்லை. இந்த இடத்தில் இந்த நாவலை எழுதிய வில்லியம் பீட்டர் பால்டி, நானே இந்த படத்தை தயாரிக்கிறேன், நானே டைரக்டராக இந்த படத்தை எடுக்க போகிறேன் என்று கூறிய போது அவர்களுக்கு ஆச்சரியம். எப்படி ஒரு புதிய டைரக்டரை நம்பி இவ்வளவு பணத்தை போடலாம்? எப்படி ஒரு புதிய டைரக்டரை நம்பி ஆக்டர்ஸ்கள் வருவார்கள், நடிகர்கள் வருவார்கள்? யாருமே வரவில்லை. அப்போ இவர்கள் எடுத்து வைத்த டெசிஷன்,
புதிய ஆட்களை வைத்து, புதிய முகங்களை வைத்து இந்த படத்தை எடுக்கலாம். ஒரு சின்ன பட்ஜெட்ல இந்த படத்தை எடுக்கலாம். தொடக்கத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா இந்த படத்தை எடுப்பதற்காக அவர்கள் போட்ட பட்ஜெட் $5 மில்லியன், $5 மில்லியன் படத்தை எடுத்து முடித்தது. அப்போ ஒரு செட் தயாரிக்கப்பட்டது. இந்த செட்டுக்குள்ளேயே எல்லாத்தையும் எடுத்தோம்னா பணம் மிச்சப்படுத்தலாம். ஒரு பங்களோ, ஒரு மிகப்பெரிய பங்களோ. அந்த பங்களோல பல அறைகள் இருக்கு. அந்த பெரிய பங்களாவில் ஒரு அறையில தான் இந்த அமானுஷ்ய செயலெல்லாம் நடக்க போகிறது. அப்படிதான் படத்தை ஸ்டோரியில் எப்படி இருந்ததோ அப்படி அந்த விஷயத்தை வச்சுட்டாங்க. இப்ப ஆடிஷன் தொடங்குகிறது. ஆடிஷன் எடுப்பதற்காக பல பேர் முன்வருகிறார்கள். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பெண்களை பார்த்ததற்கு பின்பு அந்த மெயின் கேரக்டரை இவர்கள் தேர்வு செய்கிறார்கள். 1973 சினிமா படம் எடுக்க தொடங்கிவிட்டார்கள். ஒரு சில வாரங்கள் தான் அந்த படம் பிடிப்பு நடக்கிறது. திடீர் என்று ஒரு நாள் அங்க ஒரு பறவை அங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பாக்ஸில் போய் மோதுகிறது. அங்க ஒரு எலக்ட்ரிக் ஷார்ட் சர்க்கிட் அந்த ஒட்டுமொத்த செட்டே எரிஞ்சிருது, தீப்பத்தி எரிஞ்சிருது. ஆனால் அங்க நடந்த ஒரு மிகப்பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம், ஒட்டுமொத்த செட்டை எரிஞ்சு விட்டது. ஆனால் எந்த அறையில் இந்த பேய் கதையை முழுமையாக எடுக்க பார்த்தார்களோ, எந்த அறையில் அந்த அமானுஷ்ய காட்சிகளை படம் பிடிக்க பார்த்தார்களோ, அந்த அறை மட்டும் அப்படியே இருக்கிறது. எந்த விதமான பாதிப்பும் நடக்கவில்லை. அங்க வந்த தீயணைப்பு வீரர்கள் அவர்களும் அந்த காட்சிகளை பார்த்து, எத்தனையோ இடங்களுக்கு நாங்கள் சென்றிருக்கிறோம், இது போன்ற எங்கேயுமே தப்பாத ஒரு விஷயமா. ஏன்னா அந்த அறையில் நீங்க பார்த்தீர்கள்னா பஞ்சு இருந்தது, துணி இருந்தது, பெட்ஷீட் இருந்தது, கர்டன் இருந்தது, எல்லாமே இருக்குது. எல்லாமே தீப்பற்றக்கூடிய விஷயம். ஆனால் எப்படி இது மட்டும் தப்பித்தது என்று யாருக்குமே புரியவில்லை. அப்போ இதுல ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருப்பதாக அங்க இருக்கக்கூடிய நடிகர்கள் நம்பினார்கள். 6 வாரங்கள் கடந்தது. யாருமே செட்டுக்கு திரும்ப வரவில்லை. செட்டை மீண்டும் ஒரு முறை ரீக்ரியேட் செய்தார்கள். அப்போ வில்லியம் ஒரு சர்ச்சிற்கு போய் ஒரு ஃபாதரை சந்திக்கிறார். இந்த மாதிரி இங்க திரைப்படத்தில் திரைப்படம் எடுக்கும்போது ஒரு செயல் நடந்தது. இந்த அறை மட்டும் தீப்பற்றி எரியவில்லை. நீங்க அதை ஒரு முறை அந்த தண்ணீரை தெளித்து விட்டீர்கள்னா ஒரு மற்ற நபர்களுக்கு நம்பிக்கை வரும், அங்க படத்தில் நடிப்பார்கள் என்று. ஃபாதர் அங்க போயிருக்கிறார். ஃபாதர் அங்க போய் அங்க இருக்கக்கூடிய நிலைகளை பார்த்து, அந்த கதையெல்லாம் பார்த்து, இல்ல நான் இந்த ப்ராசஸை நான் பண்ண மாட்டேன். காரணம், நான் அப்படி பண்ணேன்னா இந்த உங்களுடைய படக்குழுவினர்கள் இன்னும் பயந்து போவார்கள், யாருமே வரமாட்டார்கள். அதனால வேண்டாம், நான் இது பண்ணவே இல்லை. இந்த சுத்திகரன் என்கிற இந்த ப்ராசஸை நான் பண்ணவில்லை. அப்படியே போயிடுறாரு. இந்த தீ விபத்திற்கு பின்பு, அதாவது 9 நபர்கள் அதில் உயிரிழந்து விடுகிறார்கள். அதற்கு பின்பு இந்த படம் மீண்டும் ஒரு முறை படப்பிடிப்பு தொடங்குகிறது. ஷூட்டிங் ஸ்டார்டட். இதுல நீங்க பார்த்தீர்கள்னா அடுத்தடுத்து அந்த படத்தில் நடிக்கக்கூடிய நபர்களுடைய உயிரும் பிரிய தொடங்குகிறது. இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான கேரக்டர், அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த ஒரு நபர் மிஸ்டீரியஸ் வழியில், அதாவது மர்மமான முறையில் இறந்து போன அந்த சடலம் கிடைக்கிறது செட்டுக்கு அருகே. இந்த படத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நடிகை, மிக முக்கியமான கேரக்டர், பிரீஸ்ட் என்கிற ஒரு கேரக்டரை செய்த இந்த பெண்மணி இந்த படத்தோட ரிலீஸிற்கு முன்பே உயிரிழக்கிறார். இந்த படத்துடைய அசிஸ்டன்ட் கேமராமேனுடைய குழந்தை மருத்துவமனையில் நல்ல ஹெல்த்தியாக இருந்திருக்கிறது, நல்லா பிறந்திருக்கிறது. வீட்டுக்கு வரும்போதே அந்த குழந்தை உயிரிழந்து விடுகிறது. இது மட்டுமல்ல, இந்த படப்பிடிப்பிற்கான அந்த செட்டுக்கு வந்த ஒரு முதியோர், ஒரு நடிகருடைய கிராண்ட்ஃபாதர், அவர் இந்த ஷூட்டிங்கை பார்த்து வீட்டுக்கு போன போது அவரும் உயிரிழந்து விடுகிறார். இதே போன்ற இந்த படத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் இருந்த பால் என்கிற நடிகர், அவர் மீது ஒரு மர்டர் வழக்கு போடப்படுகிறது. அப்படி இப்படின்னு நீங்க பார்த்து ஒரு 11 பேர் இந்த வழியில் உயிரிழக்கிறார்கள். 9 பேர் ஏற்கனவே இறந்து விட்டார்கள். ஆக மொத்தம் ஒரு 20 பேர் இந்த படம் பிடிப்பும் போதே உயிரிழக்கிறார்கள். இது போன்ற கதைகள் வெளிவரும் போது இந்த படத்திற்கான பல மர்மமான விஷயங்களும் வெளிவர தொடங்குகிறது. தி எக்ஸிபிட் என்கிற இந்த படம் இந்த படத்துடைய பிளாட்டை நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரு கதறலுடன் இந்த படம் தொடங்குகிறது. ஒரு நடிகை, அந்த நடிகை ஈராக்
அங்க அவருக்கு படப்பிடிப்பு வாய்ப்பு கிடைத்ததாக அங்க போறார் தன்னுடைய மகளை கூட்டிட்டு. ஒரு மிகப்பெரிய பங்களோவை வாடகைக்கு எடுக்கிறார். அங்க நடக்கக்கூடிய அமானுஷ்ய செயல்களை பற்றி தான் இந்த படம். 11 வயதிற்கான அந்த பெண் குழந்தை, அது மீதுதான் இந்த பேய் என்பது வருகிறது, இந்த அமானுஷ்ய சக்தி என்பது வருகிறது. எப்படி இந்த படத்துடைய பிளாட் என்றால், அந்த பெண்ணை எப்படி அந்த அமானுஷ்ய சக்தியிலிருந்து காப்பாற்றுகிறார்கள், விடுவிக்கிறார்கள். ஆனால் இந்த படம் எந்த அளவில் எடுக்கப்பட்டதோ அதுதான் இந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம். 1971ஆம் ஆண்டு ஹாரர் நாவல் வில்லியம் பீட்டர் பேல்டி எழுதிய இந்த நாவல் படமாக எப்படி மாறியது. தி எக்ஸார்சிஸ்ட் என்கிற இந்த படம் எவ்வளவு பெரிய ஹிட் ஆகிறது என்று பார்க்கிறீர்கள். இந்த படத்தை தயாரிக்கும் போது $2.5 மில்லியன் தான் இவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள். அதிலிருந்து 5 மடங்கு அதிகமாக $12 மில்லியன் வரை இந்த படத்திற்கான செலவுகள் நடந்தது. அதுல பல காரணங்கள், ஒரு செட் எரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் காலப்போக்கில் தாமதமானது, பல நபர்கள் உயிரிழந்தார்கள், இது எல்லாமே நடந்ததுனால. ஆனால் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம், இந்த படம் சம்பாதித்த அந்த பணம் தான் கிட்டத்தட்ட $450 மில்லியன் இந்த படம் சம்பாதித்தது. டைரக்டர், ப்ரொடியூசர் இவர்கள் மீது ஒரு பிரஷர். எப்படி, அதாவது பணம் சம்பாதித்தார்கள், ஆனால் சம்பாதிப்பதற்கு முன்பு அவர்கள் மனதில் இருந்த அச்சம். 2.5 மில்லியன் சொன்னாங்க, 12 மில்லியன் ஆயிடுச்சு, படம் போகுமா போகாதா என்று கூட எங்களுக்கு தெரியவில்லை. டிசம்பர் 25ஆம் தேதி 1973ஆம் ஆண்டு இந்த படத்திற்கான ரிலீஸ் தேதி வருகிறது. 21ஆம் தேதி டிசம்பர் மாதம் இந்த படத்தை பற்றி ரிவ்யூ செய்வதற்காக கிரிட்டிக்ஸை அழைத்தார்கள். அதாவது ஒரு ப்ரிவ்யூ தியேட்டர் புக் பண்ணி இந்த படத்தை பார்க்கும்படி. இந்த படத்தை தொடங்கிய அடுத்த நிமிஷமே, ஒரு 10-15 நிமிஷத்திற்குள்ளே நீங்க பார்த்தீர்கள்னா, உள்ள இருந்த அனைத்து நபர்களுமே கதறி ஓடினார்கள். யாருக்குமே ஒண்ணுமே புரியவில்லை. சரி, இதை செய்தி வழியாக, அதாவது நியூஸ் பேப்பர்களில் ஆர்டிகல்ஸ் வந்தால் மக்கள் வந்து பார்ப்பார்கள், எவ்வளவு பணத்தை போட்டு விட்டோம். அப்போ கிரிட்டிக்ஸ் எல்லாம் வர்றாங்க, மூவி ரிவ்யூ எழுதுறவங்க எல்லாம் வர்றாங்க. மூவி ரிவ்யூ எழுதக்கூடிய நபர்கள் பல ஹாரர் ஃபில்ம் எல்லாம் பார்த்த நபர்கள் தான். 90% நபர்கள் அங்கிருந்து வெளியேறிவிட்டார்கள், பார்க்க முடியவில்லை. மீதம் இருக்கக்கூடிய இந்த 10 நபர்கள், உள்ள இருந்த நபர்கள், இந்த படம் முடிந்ததற்கு பின்பு அவர்களை போய் தொட்டு பார்க்கும்போது, அவர்களை அசைச்சு பார்க்கும்போது பேச்சு மூச்சு கூட இல்லாமல், எதுவுமே பேசக்கூட முடியாமல் அந்த அளவில் பயத்தில் இருந்தார்கள். இது எல்லாமே இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய அளவில் பப்ளிசிட்டியும் கொடுத்தது. அதற்கு மேல இந்த படத்தை பார்க்க முடியாது என்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்து வைத்தது. சரி, இந்த படத்திற்கான கொஞ்சமான ஸ்டோரிகள் வெளிவந்தது. இன்னொரு இடத்தில் இந்த படத்திற்கான ப்ரிவ்யூவும் போட்டு காட்டினார்கள். 16th செஞ்சுரிக்கான ஒரு மிக பழமை வாய்ந்த ஒரு சர்ச், அந்த சர்ச்சிற்கு எதிரே இந்த சினிமா கொட்டகை இருந்திருக்கிறது. இந்த படத்தை போட்டு காட்டும் போது திடீர் என்று அங்க ஒரு மின்னல் விழுகிறது. மின்னல் எங்க விழுகிறது? அந்த சர்ச் மேல விழுகிறது. சர்ச் மேல இருக்கக்கூடிய அந்த கிராஸ் கீழே விழுகிறது. அப்போ அதுவும் ஒரு செய்தியாக இந்த படத்துடன் இணையும். இந்த படத்தை எங்க போட்டு காட்டினாலும் உயிரிழக்கிறார்கள், அங்க நடக்கக்கூடிய பல்வேறு மர்மமான விஷயங்கள் நடக்கிறது. இது எல்லாம் தாண்டி 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் 1973ஆம் ஆண்டு இந்த படத்தை நாங்க தியேட்டர்களில் ரிலீஸ் செய்வோம் என்கிற அந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் வார்னர் பிரதர்ஸ். ஆனால் இதுல ஒரு மாற்றம். நாங்க 25 தியேட்டர்ஸ்களில் மட்டும்தான் இந்த படத்தை வெளிவிட போகிறோம் என்கிற அந்த செய்தி. இது ஒரு மிகப்பெரிய பப்ளிசிட்டி ஸ்டண்டாகவும் மாறுகிறது. அதாவது ரொம்பவே குறைவான தியேட்டர்ஸ், அமெரிக்கா முழுவதும் இந்த படத்தை பற்றி பல்வேறு செய்திகள் வெளிவந்து விட்டது. மக்கள் ஆர்வத்துடன் என்னதான் அந்த படத்துல இருக்கிறது, எப்படி அந்த படத்தை பார்க்கும் போது இந்த அளவில் மக்கள் அதை பற்றி பேசுகிறார்கள் என்று. இன்னும் படம் ரிலீஸ் ஆகவில்லை, அதற்கு முன்பே இவ்வளோ சர்ச்சை. அதனால மக்கள் பார்க்கணும். இப்ப 25 தியேட்டர்கள்ல தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. 25ஆம் தேதி நீங்க பார்த்தீர்கள்னா காலை 4 மணியிலிருந்து மக்கள் அந்த படத்தை பார்ப்பதற்காக டிக்கெட் கவுண்டர்களில் நின்றிருக்கிறார்கள். எக்ஸ்ட்ரா ஷோஸ் எல்லாமே ஹவுஸ்ஃபுல். உள்ள போறார்கள். ஆனால் உள்ள போய் அங்கிருந்து வெளிவரக்கூடிய செய்திகள், அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அனுபவங்கள், அது இன்னும் மிகப்பெரிய சர்ச்சையை தூண்டுகிறது. மக்கள் அந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது பல்வேறு விதமான அமானுஷ்ய செயல்கள், அமானுஷ்ய சக்திகள் உள்ள அனுபவித்திருக்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு அருகே நடந்த பல்வேறு விஷயங்கள். அதுல பல நபர்களுக்கு நான் ஏற்கனவே கூறியபடி ஹார்ட் அட்டாக்கும் நடந்திருக்கிறது. ஒரு சில இடங்களில் வந்த செய்தி, கர்ப்பிணி பெண்கள் அவர்களுடைய பிரசவம் நடந்திருக்கிறது, மிஸ்கேரேஜ் நடந்திருக்கிறது, இது போன்ற பல்வேறு விஷயங்கள்.
இது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் வழியாக வெளிவர தொடங்குகிறது. மக்கள் எந்த அளவில் பயத்தில் இருந்தார்கள் என்றால், அந்த 25 தியேட்டர் ஓனர்கள் அங்க இருக்கக்கூடிய சினிமா துறையை சார்ந்த ஆர்கனைசேஷனிடம் போறார்கள். இந்த மாதிரி இந்த படத்தை நாங்க போட்டுட்டு இருக்கோம், ஆனால் திடீர் என்று மக்களுக்கு பல பிரச்சனைகள் வருது, அதனால் எங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் தேவை, 1 பத்தாது 2-3 ஆம்புலன்ஸ்கள் தேவை. அதற்கு பின்பு நீங்க பார்த்தீர்கள்னா இந்த படத்தை தொடங்கிய உடனேயே வெளியில பார்த்தா 2-3 ஆம்புலன்ஸ் நிற்கும், எல்லாமே பிஸியாக இருக்கும், வரும் போகும் அந்த மாதிரி இந்த படம் இருந்தது. எனிவேஸ், இந்த படத்தை பற்றின பல சர்ச்சைகள், பல விஷயங்கள் நடந்ததுக்கு பின்பு ஒரு நபர் அந்த படத்தை பார்த்து பயந்து வெளியில ஓடும் போது கீழே விழுந்து அவருடைய தாவாங்கொட்டை உடைந்த கதையும் இருந்தது. பல நபர்கள் இந்த படத்தை பார்த்து வெளிவந்ததுக்கு பின்பு சாமியார்களிடம் போய், ஃபாதர் பிரீஸ்ட்களிடம் போய் தன்னை ட்ரீட் செய்யக்கூடிய விஷயம் இருந்தது. பல நபர்கள் மென்டலி சேலஞ்சாகவும் இருந்திருக்கிறார்கள், அதாவது பைத்தியம் பிடித்து அலைந்திருக்கிறார்கள். இந்த படத்தின் மீது எந்த அளவில் இந்த கர்ஸ் இருந்தது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, குற்றச்சாட்டுகள் இருந்தது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த படத்தை பல இடங்களில் பேன் செய்ய தொடங்கியது அங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்கள். இந்த படத்தை யாருமே பார்க்க கூடாது, மேக்சிமம் சர்டிபிகேட் என்ன நீங்க 18+ தான் கொடுப்பீர்கள், அதையும் தாண்டி இந்த சர்டிபிகேட் இருக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தை ஆஸ்கருக்கு 10 கேட்டகரியில் இதை நாமினேஷன் செய்தார்கள். அதுல இருந்து 2 கேட்டகரி, 2 ஆஸ்கர் இந்த படத்திற்கு கிடைத்தது. இதை தாண்டி கோல்டன் குளோப் அவார்ட், இதற்கும் இந்த படத்தை நாமினேஷன் செய்தார்கள். அதில் இந்த படம் 4 அவார்ட்ஸ்களை வென்றது. இந்த படத்தை படம் பிடிக்கும் போது 20 பேர்களை உயிரிழந்தார்கள். இந்த படத்திற்கு எவ்வளோ பணம் செலவழித்தார்களோ அதை விட 100 மடங்கு இந்த படம் சம்பாதித்தும் கொடுத்தது. காலப்போக்கில் இந்த படம் எந்த அளவில் பயமுறுத்தியதோ, இந்த படத்தை தயாரித்த டைரக்டர், நான் இந்த நாவலை எழுதும்போது சாதாரணமாக எனக்கு பேய் மீது நம்பிக்கை கிடையாது, ஆனால் இந்த படத்தை பார்த்ததற்கு பின்பு இன்னைக்கு பேய் மீது, அமானுஷ்யத்தின் மீது, இது போன்ற சூப்பர் நேச்சுரல் சக்திகள் மீது எனக்கு ஆழமான நம்பிக்கை இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். இந்த படத்தை யாரெல்லாம் பார்த்தார்களோ அதில் மெஜாரிட்டி நபர்கள் ஆமாம் எங்களுக்கு அமானுஷ்யத்தின் மீது நம்பிக்கை வந்துவிட்டது என்கிற அந்த விஷயத்தையும் எழுத தொடங்கினார்கள், பேச தொடங்கினார்கள். எனிவேஸ், இது ஒரு படத்தை எடுத்திருக்கிறார்கள். அந்த படத்திற்கு மிகப்பெரிய அளவில் பப்ளிசிட்டி கிடைத்தது, மிகப்பெரிய அளவில் இந்த படம் பாராட்டப்பட்டது. இந்த படம் பல நபர்களை பயமுறுத்தியது. ஐ திங்க் இந்த படம் இப்போ பிரைமில் இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். நான் இன்னும் செக் பண்ணல. இந்த ரிசர்ச் செய்யும் போது அந்த படத்தை பற்றி நான் பார்த்தேன். ஸோ இந்த படத்தை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து வைத்த விஷயம், தயவு செய்து இந்த படத்தை தனியாக பார்க்க வேண்டாம். ஏன்னா நானும் இந்த படத்தை இன்னும் முழுமையாக பார்க்கவில்லை. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். இந்த படத்தை சுற்றி நடந்த பல கதைகளை நீங்க கேட்டிருப்பீர்கள். இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் ஒரு சில நபர்கள் இதை பார்த்தார்கள், என்னுடைய டீமில் இருந்து ஒரு சில நபர்கள் பார்த்தார்கள். ஆமா, ஒரு எக்ஸ்ட்ரீமா எடுக்கப்பட்ட படமாக இருக்கிறது, இதை தனியாக நிச்சயமாக பார்க்க முடியாது. ஆனால் இப்போ ஒரு சாதாரணமான பகல் நேரத்தில் எங்களால் பார்க்க முடிந்தது என்கிற விஷயத்தையும் எடுத்து வைக்கிறார்கள். இந்த படத்தை பார்ப்பது, பார்க்காமல் இருப்பது உங்களுடைய முடிவு. இன்னொரு கதையுடன் கூடிய சீக்கிரம் சந்திப்பேன். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சஜஷன்ஸ்களுக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கோம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.